Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெசிபி கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபலூடா ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து இன்ஸ்டன்ட்டா செய்யற மிக்ஸும் விக்குது. நான் வந்து விக்கிஃபீல் பிராண்ட தான் எடுத்திருக்கேன் நான் செய்யறதுக்கு. இது ரெடிமேட் மிக்ஸா விக்குது. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு விக்கிஃபீல் பிராண்ட்ல ஃபலூடா மிக்ஸ் செய்யறதுக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் எடுத்திருக்கேன். அதே ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்லயே ஜெல்லியும் நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜெல்லி தான் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட்லயே பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த ஃபிளேவர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ, ஆரஞ்சு, பைனாப்பிள், ராஸ்பெரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ. நான் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் எடுத்திருக்கிறேன். ஏன்னா கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து இதனோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 rupees. நான் இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லி மிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒரு சுகர் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. தேவையான அளவு சர்க்கரை இதுலயே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம நல்லா வந்து உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம தண்ணியில் தான் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம ஜெல்லி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 6 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகுதான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸ் கூட சேர்த்து நம்ம ஜெல்லி செட் ஆக போகுது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண உடனே 1 நிமிஷம் கழிச்சு நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தண்ணியை அந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்புல இருந்து இந்த தண்ணி எடுத்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த பவுல்ல ஊற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த பவுல்ல ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த ஷேப்ல வரும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லா வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லும் வருது. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அதுல நம்ம ஊத்திக்கலாம். இந்த ஜெல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சோம்னா 45 minutesல இருந்து 1 hour வரைக்கும் இது செட் ஆகும். இதுவே நம்ம வந்து அர்ஜென்ட்டா வேணும்னு நினைச்சோம்னா வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா 20 to 30 minutes வரைக்கும் ஆகும். அதுக்குள்ளே இது நல்லா செட் ஆயிடும் குயிக்கா. நான் வந்து இது ரூம் டெம்பரேச்சர்ல தான் வைக்க போறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து ஃபலூடா மிக்ஸ் செய்ய போறோம். அதுக்காக நான் அந்த டைம்குள்ள இது செட் ஆயிடும். அதனால நம்ம வந்து அடுத்தது ஃபலூடா மிக்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபலூடா மிக்ஸ் செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் ஊத்திருக்கேன். அது கூட நம்ம வந்து 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸை இந்த பால் கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும். அது நல்லா நம்ம கண்டினியூஸா நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கிரீமியா வந்துடும். வந்தோடனே நமக்கு ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஃபலூடா மிக்ஸை நம்ம கட் பண்ணி இந்த பால்ல சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெளியில எதுவுமே வாங்கி சாப்பிட்றதுக்கு பயப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம இந்த மாதிரி வீட்லயே குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா, அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபலூடா மிக்ஸ்ல அவங்களே கரெக்டா பெர்ஃபெக்டா சர்க்கரை சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீட் இருக்கு. அதுக்கப்புறம் சேமியா இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு.
நம்ம வாங்குற காசுக்கு எந்த அளவுக்கு நிறைய கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சு நம்ம இதை கூல் பண்ணிக்கணும். கூல் பண்ணோடனே நம்ம அதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நம்ம வேண்டிய மிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஃபலூடா மிக்ஸும் செஞ்சு வச்சு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தோம். வச்ச பிறகு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதுவும் நல்லா சில்லுன்னு கூலிங்கா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜெல்லியை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸ்க்கு டாப்பிங்க்கு போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஜெல்லி கட் பண்ணி வச்சாச்சு. அதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கியூபாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாப்பிங் செய்யறதுக்கு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபலூடா கிளாஸ். இதில் தான் நம்ம வந்து இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் இருக்குது, அதை ஊற்ற போகிறேன் நான். அப்போ தான் பார்க்கறதுக்கு கீழே நல்லா பிரைட் கலராக இருக்கும், மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இது உள்ளே வந்து நான் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம செஞ்சு வச்ச இந்த ஃபலூடாவை நம்ம அது உள்ளே ஊற்றி இப்போ இது மேலே நம்ம வந்து ஜெல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த சப்ஜா சீட் வந்து இதுல இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா போடுறேன். இதுக்கு மேல வெனிலா ஐஸ்கிரீம் வந்து நான் ஒரு ஸ்கூப் வைக்க போறேன். இப்போ இதுல நான் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வைக்கிறேன். இது மேல நான் செரி பழம் வைக்கிறேன். இது மேல கார்னிஷிங்க்கு நான் வந்து பாதாம் போடுறேன். அடுத்தது முந்திரி. ஃப்ரெண்ட்ஸ் எம்மையான ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டெசர்ட்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.